எடுக்கும் ஆக்கதை இன்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீண்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம் கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றுண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அருள் வடிவாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே இளையான்குடி மாறநாயனார் வரலாறு பற்றி சிந்திக்க இருக்கிறோம். பெரிய புராணத்தில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன என்றால் அடியார்கள் வழிபாடு. சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்கின்றோமோ அதே போல சிவன் அடியார்களையும் சிவாலயங்களையும் வழிபாடு செய்க என்பது நம்முடைய சைவ சமயத்தினுடைய விதிமுறை, சட்டம். செம்மலர் நோன்றால் சேரலொட்டா அம்மலங்களி அன்பருடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் எனத் தொழுமே. சிவனடியார்களையும் சிவாலயங்களையும் சிவமாகவே எண்ணி வழிபாடு செய்க. அதுதான் பெரிய புராணத்திற்கு கரு. அதனால் அடியவர் வழிபாடு நம்முடைய சமயத்தில் மிக முக்கியமானது. அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவதாரமே அடியவர் வழிபாட்டை உலகத்துக்கு சொல்வதற்காக. ஏனென்றால் அடியவர் வழிபாட்டினாலே எளிமையாக முத்தியை பெறலாம், ரொம்ப சிரமம் வேண்டியதில்லை. ரெண்டாவது, அடியாருக்கு செய்கிற வழிபாடு நேராக ஆண்டவனுக்கு போய் சேரும், சிவபெருமானுக்கு போய் சேரும். அதனால் முடிந்த முடிவு எது என்றால் அடியவர் பூஷை. அந்த அடியார்களை வழிபாடு செய்து அந்த அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஷை செய்வித்தல் மிக முக்கியமான ஒரு பலன். அடியாரை வரவேற்று அவருக்கு பாத பூஷை பண்ணி அதற்கு மேலே அந்த அடியார்களுக்கு நல்ல உணவு பரிமாறி அன்போடு அறுசுவைய அமுது செய்வித்து அவர்கள் உண்டு எஞ்சிய பிறகு அந்த உணவை தான் அருந்தினால் மோட்சம் கிடைச்சிடும். அடுத்து பிறவி இருக்காது. தினந்தோறும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்காது. வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஷை பண்ணி நல்ல சிவஞானம் சிவபூஷை சிவகைங்கரியம் பண்ணுகின்ற அடியார்களுக்கு அமுது படைத்து அத்தகைய அடியவர் உண்ட சேடத்தை அவர் சாப்பிட்டு எஞ்சிய சேடத்தை அருந்தினானால் அவஞானம் எல்லாம் தீர்ந்துவிடும், மும்மலங்களும் அற்றுப்போகும், சிவனுடைய அருள் எளிமையாக பெற்றுவிடலாம், மோட்சம் உண்டு. அதை நம்முடைய சைவ சமய நெறியில் அது சொல்கிறார். பல வகையான விதிமுறைகளெல்லாம் சொல்லி வருகிறார். கடைசியில் முடிவாக சில கருத்துக்கள் சொல்கிறார். அதில் சிவஞானி பாத்திர சேடம் பருகிடில், சிவஞானி பாத்திர சேடம் பருகிடில் அவஞானம் எல்லாம் அரும். அதனால் அந்த அடியவர் சாப்பிட்டது 3 உலகங்களும் சாப்பிட்டதுக்கு சமம். 3 உலகங்களும்
அந்த அடியவருக்கு கொடுத்ததை மும்மூர்த்திகளும் பெற்றுக்கொள்கிறார்கள். தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது. இப்போ 3 உலகத்துக்கு நம்ம சாப்பாடு போட முடியுமா? அதனால் ஒரு அடியவருக்கு சாப்பாடு போட்டோம்னு வச்சுக்கோங்க, அது 3 உலகத்துக்கும் கொடுத்த பலன். திருமூலர் சொல்கிறார். திருமூலர் தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது, கொண்டது 3 புவனமும் கொண்டது, எண்டிசை நந்தி எடுத்துரைத்தானே. அதனால் அந்த வித்தகமாகிய வேடத்தர் உண்ட ஊன் அத்தன் அயன் மால் அருந்திய வண்ணமாம். அத்தன்னா சிவன், அயன்னா பிரம்மா, மால் என்றால் திருமால். வித்தகமாகிய வேடத்தர், வித்தகம்னா திருநீறு, வித்தகம்னா ஞானம், ஞான வேடம் என்று பேர். இப்போ இந்த வேடத்துக்கு என்ன வேடம் என்றால் ஞான வேடம் என்று பேர். திருநீறு உருத்திராட்சம் அணிந்திருக்கிற இந்த வேடம் ஞான வேடம். அதனாலே வித்தகமாகிய வேடத்தர் உண்டது அத்தன் அயன்மால் அருந்திய வண்ணமாம். சித்தன் தெளிந்து அவர் சேடம்பருகிடில் முத்தியாம் என்று நம் மூலன் மொழிந்தது. திருமூலர் இதை சொல்கிறார். சித்தன் தெளிந்து அவர் சேடம்பருகிடில் முத்தியாம் என்று நம் மூலன் மொழிந்ததே என்று எடுத்துரைக்கிறார். அதனால் சிவனடியார்கள் அருந்திய அந்த மாகேஸ்வர பூஷையிலே எஞ்சியதை தாம் அருந்துவது மோட்சத்துக்கு ஒரு எளிமையான வழி. அடுத்து பிறப்பு இருக்காது, எல்லா தோஷங்களும் விலகும், எல்லா பாவங்களும் விலகும். சிவனுக்கு செய்கிறது ஈஸ்வர பூஷை, சிவன் அடியார்களுக்கு செய்கிறது மாகேஸ்வர பூஷை, மகா ஈஸ்வர பூஷை. அதுதான் மாகேஸ்வர பூஷை என்று வந்தது. மகா ஈஸ்வர பூஷை, மாகேஸ்வர பூஷை என்று வந்தது. அப்படி இந்த உலகத்திலே பிறந்தவர்களுடைய முக்கியமான பலன் 2. இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறந்தவர்கள் பெற வேண்டிய பலன் 2, காண வேண்டிய பலன் 2. என்ன என்றால் சிவனடியார்களுக்கு மாகேஸ்வர பூஷை செய்து வைக்கிற அந்த நிகழ்ச்சி. இன்னொன்று சிவாலயத்தில் நடக்கின்ற விழாக்கள், உற்சவங்கள். இது 2ம் பார்க்கறது தான் இந்த பிறவியினுடைய பலன். இது 2ம் தான் உண்மையாக இருக்குமானால் இந்த எலும்பும் சாம்பலும் பெண்ணாக எழுந்திருக்கட்டும்னு பாடினார் ஞானசம்பந்தர். மயிலாப்பூரில் சிவனேசன் செட்டியாருடைய மகள் பூம்பாவை, அது உங்களுக்கு தெரியும். அரவந்தீண்டி அந்த பெண் மாண்டு போனால் அவளை தகனம் பண்ணி ஒரு தங்க குடத்தில் வச்சுருந்தார். வச்சுருந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்திருக்கார். எலும்பையும் சாம்பலையும் பூஜை பண்ணுறார். ஏன்? சம்பந்தருடைய பொருளாச்சு. ஞானசம்பந்தருக்குன்னு அந்த பொண்ணை வளர்த்து வந்தார். இப்படி ஆனதுனால அவர் இப்படி பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். ஞானசம்பந்தர் வந்தார், மயிலாப்பூருக்கு வந்தார். அவர் பிரம்மாண்டமான வரவேற்பு செய்தார் சிவனேசன் செட்டியார். அந்த விஷயத்தை கேள்விப்பட்டார். எலும்பும் சாம்பலும் இருக்கிற குடத்தை கொண்டு வந்து பெருமானே தங்களுக்காக வைத்திருந்த பெண்கொடி இப்பொழுது சாம்பலாக இருக்கிறாள் என்று சொல்லி அவர் ஞானசம்பந்தரை வணங்கி அந்த குடத்தை வச்சார். ஆலயத்துக்கு முன்பாக கொடிமரத்துக்கு அந்த பக்கம் வச்சார். வச்ச உடனே இந்த கருத்தை சொல்லி பாடுறார் ஞானசம்பந்தர். ஒரு முக்கியமான கட்டம், நிறைய அடியார்கள் கூடியிருக்கிறாங்க, அதுக்கு மேலே புரட்சமயவாதிகள் நிறைய கூடியிருக்கிறான். இப்பேற்பட்ட ஒரு பெருங்கூட்டத்தில் ஞானசம்பந்தர் பதிகம் பாடுறார். முக்கியமான ஒரு அதிசயம் நிகழப்போகிறது. அந்த இடத்துல அவர் என்ன பாடுறாருன்னா, சமைத்து வீட்டிலே நல்லபடியாக சமைத்து அடியார்களுக்கு செய்கின்ற அந்த மாகேஸ்வர பூஷையை பார்க்காமல் போய்விட்டாயே அப்படிங்கிறார். மாகேஸ்வர பூஷையை பார்க்கணும், கட்டாயம் பார்க்க வேணும், அதை பார்க்காமல் போய்விட்டாயே பூம்பாவாய் அப்படின்னு பாடுறாரு. மட்டிட்ட புன்னையம் காணல் மடமயிலை, மட்டிட்ட புன்னையம் காணல் மடமயிலை, கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான். இது சுவாமியை பற்றி சொல்கிறது. ஒட்டிட்ட பண்பில் உருத்திர பல்கணத்தார்க்கு, உருத்திர பல்கணத்தார்னா அடியார்கள். நமக்கெல்லாம் உருத்திர பல்கணத்தார்னு பேர், ஞானசம்பந்தர் கொடுக்குற பேர். உருத்திர பல்கணத்தார்னா என்ன?
சிவபெருமானுடைய அந்த கூட்டம், சிவனுடைய கூட்டம். நம்மெல்லாம் நமக்கு தலைவர் யார்? சிவ. நம்ம கட்சிக்கு தலைவர் யார்? சிவபெருமான். நம்ம கூட்டத்துக்கு தான் திருக்கூட்டம்னு பேர், வேறு எந்த கூட்டத்துக்கும் திருக்கூட்டம்னு பேர் கிடையாது. அதனால் உருத்திரன் என்றால் சிவன். சிவபெருமானுக்கு உரிய அடையாளங்கள் நமக்கு அவனாலே கொடுக்கப்பட்டிருப்பதனாலே நமக்கு உருத்திர கணங்கள் என்று பேர். அடியாருக்கெல்லாம் உருத்திர கணங்கள் என்று பேர். உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல், அட்டி இடுதல், அட்டி இடுதல்னா சமைத்து இடுதல், அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று சம்பந்த பெருமான் பாடுகிறார். அப்படி மாகேஸ்வர பூஷையை பார்ப்பது மிக முக்கியம். இப்போ என்ன பண்ணுறாங்க, மாகேஸ்வர பூஷை பண்ணுறவங்க அந்த இலையில் பரிமாறின உடனே மடிப்பிச்சை கேட்குறேன்னு சொல்லி அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே வாங்கிடுறாங்க. அதுக்கு பலன் இல்லை, சாப்பிட விடுறதில்ல. அது தவறு. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அல்லது கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உணவு அருந்திய பிறகு பிரசாதமாக கொஞ்சம் வாங்கிக்கணும், அதான் முறை. இப்போ அந்த வழக்கம், அந்த மரபு தெரியவில்லை, சொல்கிறதுக்கு ஆளும் இல்லை, அதை தெரிந்து கொள்வதும் குறைவு. அதனால் ஓ அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, கொடுத்து வச்சவர். அருமை அருமை அருமை. அதனால் அந்த மாகேஸ்வர பூஷையை பார்ப்பது அவசியம், பார்ப்பது அவசியம். இப்படி சொல்கிறாரு ஞானசம்பந்தர். இந்த விஷயத்தை மாகேஸ்வர பூஷையை பார்ப்பது இவ்வளவு புண்ணியம்னு சம்பந்த பெருமான் சொல்கிறதுல அது எவ்வளவு பொருள் புரிந்ததாக இருக்கிறது, எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறார் அதுக்கு. ஆச்சரியம். அதை நம்முடைய சேக்கிழார் அந்த பதிகத்தில், அந்த பதிகத்தினுடைய சாரமாக என்ன சொல்கிறார் என்றால், இந்த எலும்பு இந்த மாகேஸ்வர பூஷையை பார்ப்பதும் விழாக்களை காண்பதுமே மிக முக்கியமான பலன் என்பது உண்மையாக இருந்தால் எலும்பும் சாம்பலும் பெண்ணாக எழுந்திருக்கட்டும்னார். அது அப்படியே பாடலாக கொடுக்குறார். மண்ணினிற் பிறந்தார் பெரும்பயன், மண்ணினிற் பிறந்தார் பெரும் பயன், மதிசூடு அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். இந்த ரெண்டு நிகழ்ச்சியில் முதல்ல எது? மாகேஸ்வர பூஷை. அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். அப்புறம் கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல், உண்மையாம் எனில் உலகர் முன் வருகன உரைப்பார். ஆகையினாலே அவ்வளவு விசேடமானது மாகேஸ்வர பூஷை. அப்படி அந்த அடியார்களுக்கு அன்னம் சமைத்து இடுவதனாலே இந்த பிறவியானது உயர்ந்த பலனை பெறுகிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த ஒரு கைங்கரியத்தை செய்து வந்தாலே போதும், ஞானம் வந்துடும், ஞானம் வந்துடும், உயர்ந்த ஞானம் கிடைக்கும். அடியார் சாப்பிட்டதை சாப்பிட்டோம்னா உயர்ந்த. அதனால தான் என்ன பண்ணினார் நம்ம உமாபதி சிவாச்சாரியார், சிதம்பரத்தில் அவர் நடராஜ பெருமானை பூஜை பண்ணுகிற தில்லைவாழ அந்தணர். தில்லைவாழ அந்தணர்னா அவங்களுக்கு இருக்கிற பெருமை வேறு யாருக்கும் கிடையாது. சோழ மன்னர்களுக்கு முடிசூட்டி வைக்கக்கூடிய பவர் அவங்களுக்கு இருக்குது, தில்லைவாழ அந்தணர்களுக்கு. நடராஜ பெருமான் கூட வந்தவங்க. அத்தகைய தில்லைவாழ அந்தணராயிருக்கிற உமாபதி சிவாச்சாரியார் பல்லக்கில் வருகிறார். பல்லக்கு தீவெட்டியெல்லாம் உண்டு பூஜை பண்ணுறதுனால, நடராஜ பெருமானை பூஜை பண்ணுற அந்த சிறப்பு. அப்படி வருகிற போது ஓரமாக அந்த நம்முடைய மறைஞான சம்பந்தர் நின்று கொண்டிருந்தார். மறைஞான சம்பந்தரை கண்டவுடனே அவர் என்ன சொன்னார், மறைஞான சம்பந்தர் இவரை பார்த்து பட்டக்கட்டையில் பகல் குருடு போகுதுன்னார். அவர் எவ்வளோ படித்தவர் உமாபதி சிவாச்சாரியார். அவர் என்ன பூஜை எப்படி பண்ணிட்டு வர்றாரு, நடராஜ பெருமானை முறைப்படி பூஜை பண்ணிட்டு பல்லக்கில் வர்றாரு. அவரே அப்படி சொல்கிறாருன்னா நம்மளையெல்லாம் பார்த்தா பட்டக்கட்டையில் பகல் குருடுன்னார். உடனே கீழே குதிச்சிட்டார். பெருமானே எனக்கு
ஞானத்தை உபதேசம் பண்ணி வைக்கணும், என்னை ஆட்கொள்ள வேணும், என்னை ரட்சிக்க வேணும் என்று சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டார். இந்த தான் வந்த விஷயமெல்லாம் மறந்துட்டு அவர் செல்லுகின்ற இடத்துலையே போனார், அவர் கூடவே போனார். அப்படி போகிற போது அவர் ஒரு நெசவாளி வீட்டில் இந்த கஞ்சி வாங்கி குடித்தார். யார்? அந்த மறைஞான சம்பந்தர். அவர் பெரிய சிவயோகி. அப்படி சாப்பிட்ற போது ஒழுகும் அல்லவா, அதை இவர் வாங்கி சாப்பிட்டார். யார்? உமாபதி சிவாச்சாரி. அதனால் அந்த ஞானம் அவருக்கு அளவில்லாமல் கிடைத்து விட்டது. உமாபதி சிவாச்சாரியார் 8 நூல் பாடியிருக்கார். சைவ சமய சாத்திரங்களிலே 14 நூல்களிலே 8 நூல் இவர் செய்த நூல். அப்படின்னா பார்த்துங்க, 8 நூல் இவர். அவ்வளவு ஞானம். கோயில் புராணம் பாடியிருக்கார். பெரிய ஒரு ஞானத்தை பெற்று விட்டார். ஆகையினாலே அந்த சிவஞானி சாப்பிடுகிற அந்த உணவு மிக அமிர்தம். அந்த எஞ்சிய அமிர்தத்தை உண்பது இன்னும் அதிகமான பலன். ஆகையினாலே மாகேஸ்வர பூஷ அவசியம். என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேர வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பத்தி முன் கூற வந்தெதிர் கொண்டு கைகள் குவித்து நின்று பரிவு எய்த முன்னுரை செய்தபின். ஒரு அருமையான, அவர் கடையில் போய் பணம் கொடுத்து தங்கம் வைரம்லாம் வாங்கிறதில்லை, எலும்பு மாலைகள். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய அடியவர்கள் அன்பர் என்பதோர் தன்மையால் நேர வந்தவர் யாவராயின. அப்படிப்பட்ட அடியார்கள் யாராயிருந்தாலும், திருநீறு உருத்திராட்சம் அணிந்து பஞ்சாட்சரம் ஜபிக்கின்ற அடியவர்கள் எந்த ஊராயிருந்தாலும், எந்த குலமாக இருந்தாலும், எந்த தொழில் செய்கின்றவர்களாயிருந்தாலும், ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும், சிவனடியாரா, சரி சிவனுக்கு அன்புடையவராக இருக்காரா, அவ்வளோதான், அதான் தகுதி. நேர வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பத்தி முன் கூற வந்து எதிர்கொண்டு. அப்படிப்பட்ட அடியார்கள் வந்தாங்கன்னு மிகுந்த அன்போடு, அந்த அன்பு தானே வந்துவிடும், அந்த பக்தி தானே வந்துடும். அன்போடு கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று. அப்படி அடியார் வர்ற போதே இவர் எழுந்து சென்று கொஞ்சம் தூரம் முன்னால் போய் இப்படி உச்சியிலே கைகூப்பி வணங்குவார். சிவனடியார்களை அப்படி வணங்குவார், கைகூப்பி வணங்கி கைகள் குவித்து நின்று செவிப்புலத்து ஈர மென் மதுரப்பதம் பரிவு எய்த முன்னுரை செய்தவன். சொல்லுக்கு இலக்கணம் சொல்கிறார். எப்படி பேசுவாராம்? அந்த அடியாரை வணங்கி ஈரமான சொல், ஈரமானனா குளிர்ச்சியான சொல், வேகமான சொல் இல்லாமல் குளிர்ச்சியாக பேசும்போதே உள்ளம் குளிருமாறு, மகிழ்ச்சி அடையுமாறு. ஈர மென், மென்னுன்னா மென்மையான, மென் மதுர, மதுரம்னா இனிமையான, பதம், பதம்னா வார்த்தைகள். சொல்லுக்கு இலக்கணம் சொல்கிறார் பாருங்க. ஈர மின் மதுர பதம். அதை வார்த்தைன்னு கூட சொல்லாமல், சொல் என்று சொல்லாமல், மொழி என்று சொல்லாமல், அதில் கூட பதம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க. சேக்கிழாருடைய ஒரு ஆற்றல். ஈர மென் மதுர பதம் பரிவு எய்த. அதை பரிவு எய்தனா அன்போடு அப்படி பேசுவாராம். ஐயா வர வேணும், ரொம்ப சந்தோஷம், தாங்கள் வருகை என்னுடைய பெரும் புண்ணியம், எழுந்தருள வேணும், இல்லத்துக்கு வர வேணும், எழுந்தருள வேணும், மாகேஸ்வர பூஷை செய்ய வேணும் அப்படின்னு ரொம்ப பரிவோடு அன்போடு பேசுவாராம். அதை சேக்கிழார் இப்படி அழகாக சொல்கிறார் ஒரே வரியில். அப்படி முன்னுரை செய்தபின் கொண்டு வந்து, கொண்டு வந்துன்னா இல்லத்துக்கு அழைத்து வந்து, கொண்டு வந்து மனை புகுந்து வீட்டில் தக்க இடத்துல அமரச் செய்து, குலாவு பாதம் விளக்கிய. குலாவு பாதம் என்றால் அந்த அடியார்களுக்கு பாதபூஷை செய்வது. பாதபூஷை என்றால் அது பலருக்கும் தெரியாது. சிவனடியார்களுக்கு சிவனுக்கு எப்படி பூஜை செய்கிறோமோ அதே போல் அடியார்களுக்கு பூஜை பண்ணுவது.
சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறோமா, அதே போல் அடியாருக்கு இப்படி பாதபூஷை பண்ணுவது. அபிஷேகம் பாதபூஷை பண்ணி பாதத்தை அலம்பி அபிஷேகம் பண்ணி சந்தனம் குங்குமம் வைத்து வண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து, ஆதனம்னா தக்க ஆசனத்திலே அமரச் செய்து அர்ச்சனை செய்தபின் அதுக்கப்புறம் நல்ல மலரினாலே அர்ச்சனை பண்ணுவது. அடியாரை மலரினாலே தூபதீபம் காண்பித்து மலராலே அர்ச்சனை பண்ணுவது. பவாய தேவாய நமக, ஓம் சர்வாய தேவாய நமக, ஓம் ஈசானாய தேவாய நமக, ஓம் பசுபதேர் தேவாய நமக, ஓம் ருத்ராய தேவாய நமக, ஓம் உக்ராய தேவாய நமக, ஓம் பீமாய தேவாய நமக, ஓம் மகதே தேவாய நமக என்று மந்திரங்களை சொல்லி அர்ச்சிப்பது, மலர்களால் அர்ச்சித்து. அதன் பிறகு உண்டி 4 விதத்தினில் 4 வகையான உணவு பதார்த்தங்கள், நல்ல வாழை இலை, குருத்து இலையில் 4 வகையான உணவு, உண்ணல் தின்னல் நக்கல் பருகல். உண்பது தின்பது, நாவினாலே சுவைக்கின்ற தேன் முதலானது, அப்புறம் குடிப்பது அருந்துவது பருகுவது. உண்ணல் தின்னல் நக்கல் பருகல், இது உணவு வகை. இப்போ தின்பண்டங்கள் என்ன சொல்கிறான்? தின்கிற முறுக்கு, பணிகாரம் முதலான பலகாரங்களை தின்பது. உணவு தின்பதல்ல, உணவு உண்பது. பலகாரங்களை தின்பது அப்படி. அதனால் இதெல்லாம் தமிழில் இருக்கக்கூடிய மரபு சார்ந்த சொற்கள். 4 விதத்தில் 6 சுவைத்திறத்தினில், 6 சுவைனா இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கைப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு. இனிப்பு அதிரசம், ஜிலேபி, லட்டு இதெல்லாம் இனிப்பு வகை. உணவில் இனிப்பு இருக்கணும். மாகேஸ்வர பூஷையில் இனிப்பு அவசியம். இனிப்பு புளிப்பு, உவர்ப்பு துவர்ப்பு. துவர்ப்பு, உப்பு, உவர்ப்புனா உப்பு, துவர்ப்பு சுவை. சுண்டவத்தல், மாதுளங்கனி இதெல்லாம் துவர்ப்பு சார்ந்தது, துவர்ப்பு. அதன் பிறகு கார்ப்பு கைப்பு. கைப்புனா இந்த கசப்பு, கார்ப்புனா காரம். இப்படி 6 வகையான சுவை. இந்த 6 சுவையும் சரியாக சாப்பிட்டோம்னா நோய் வராதுன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சுவை நம்ம குறைவாக சாப்பிட்றோம். அதனால் 6 சுவையும் அளவாகவும் தொடர்ச்சியாகவும் சாப்பிட்டு கொண்டு வந்தால் தேகம் நன்றாக இருக்கும் என்று நூல்கள் சொல்கின்றன. அதனால் இதுக்காக தான் 6 சுவையை சுவாமி படைத்தார். எப்படி பாருங்கள், 6 சுவை. இந்த சுவையை படைத்தது யார்? இனிப்பு அப்படின்னா அதில் எத்தனை வகையான இனிப்பு இருக்குதுங்கிற. தேனில் இனிப்பு, கற்கண்டில் ஒரு இனிப்பு, கரும்புச்சாறில் ஒரு இனிப்பு, இப்படி ஒவ்வொரு இனிப்புலேயும் ஒவ்வொரு வகையாக இருக்குது. இனிப்பில் 1000 இருக்குது. ஆகையினாலே இந்த சுவையெல்லாம் படைத்தவன் யார் என்றால் சிவபெருமான். உயிர்களுக்காக தந்திருக்கிறார். 6 சுவைத்திறத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். அந்த அடியவர் என்ன உணவு விரும்புவாரோ அவர் விரும்புகிற உணவை கொடுப்பாராம். விரும்புகிற உணவை கொடுப்பார். ஒருத்தருக்கு பால் பாயாசம் பிடிக்கும் அப்படின்னா உடனே அதை தயார் பண்ணுவார். நல்ல செல்வந்தர், நிலபுலங்கள் நிறைய இருக்குது. ஒருத்தருக்கு அல்வா பிரியமாக சாப்பிடுவார்னா அல்வா தயார் பண்ணி கொடுத்துருவார். இப்படி ஒவ்வொருத்தர் யார் என்னென்ன உணவு பிரியமாக சாப்பிடுவாங்களோ அந்த உணவை தயார் பண்ணி கொடுப்பாராம் அந்த நாயனார். அதான் அந்த அன்பு. அப்படி கொடுத்து கொண்டு வருகிற காலத்திலே நாடு நிறைந்து நுகர்ந்த தன்மையின் நன்மையால் நீடு மாநிதி இன்பரப்பு நெருங்கு செல்வ நிலாவியின் தோழினார் அழகைக்கு இருத்திய தோழனார் என வாழும் நாள். இப்படி அடியார்களுக்கு அமுது செய்விப்பதனால அவருக்கு செல்வம் அதிகமாக வந்துச்சான். அடியாருக்கு உணவு இட்டபடியினாலே அவருக்கு செல்வம் அதிகமாக வந்தது, இயற்கையாக வந்து கொண்டே இருந்தது. அந்த குபேரனைப் போல வாழ்ந்தார்.
செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வதன்றியும் மெய்யினால் அல்லல் நல்குறவான போதினும் வல்லர் என்று அறிவிக்கவே மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாடொரும் மாறி வந்து ஒல்லையில் வறுமைப்பதம் புக உண்ணினார் தில்லை மண்ணினார். இப்போ சுவாமி என்ன பண்ணினார், இவருடைய பெருமையை உலகத்துக்கு காட்ட வேணும் என்பதற்காக ஒரு திருவிளையாடலை செய்தார். அவர் அடியார்களோடு விளையாடுவதுன்னா அவருக்கு ரொம்ப பிரியம். அதனால் என்ன பண்ணினார் தெரியுமா, பணம் நிறைய இருக்கிற காலத்தில் தான் இப்படி பண்ணுவார் அப்படிங்கிறது சரி, பண்ணுவார். பணம் இல்லாமல் வறுமை வந்த காலத்திலும் இந்த பூசையை விடாது செய்வார் என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்காக. ஒரு மனம் முக்கியமான மனசு. அப்போ தானே வறுமை வந்தபோது செஞ்சால் தானே கெட்டிக்காரன். அதை உலகத்துக்கு காட்டுவதற்காக சுவாமி என்ன பண்ணினார், அவரே கொஞ்சம் வறுமை உண்டாகட்டும்னு நினச்சாரா. அதை சேக்கிடார் நம்ம நாயனாருக்கு எப்படி வறுமை வந்துச்சுன்னு சொல்கிறது. சேக்கிடார் யோசிக்கிறார், நாயனாருக்கு வறுமை வந்ததுன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதல்லவா. அதனாலே வறுமை பதம் அப்படின்னார். வறுமை பதம், வறுமை என்பது அவருக்கு துன்பத்தை தருவதாக இல்லை, அது அவருக்கு மேன்மையை தருவதாக இருப்பதனாலே வறுமை பதம் அப்படின்னார். சொல்ல கவனிக்கிறீங்களா? வறுமைன்னு சொல்லாமல், இது உலகத்திலே இல்லாத பிரயோகம், தமிழில் இல்லை. சேக்கிழார் இப்படி பயன்படுத்துகிறார். நாயன்மார்களை பாடும்போது அவ்வளவு பயபக்தி. அதனாலே வறுமை வந்தது என்று சொல்லவில்லை, வறுமை பதம், வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மண்ணினார். என்ன அழகாக பாடுறார் சேக்கிழார். அப்படி சுவாமியினுடைய அனுக்கிரகத்தினால இப்படி செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது. அப்படி குறைந்து வருகிற காலத்தில் இன்னவாறு வளம் சுருங்கவும் எம்பிரான் இளையான்குடி மன்னன் மாறன் மனம் சுருங்குதல் இன்றி. திரும்பவும் சொல்கிறார் பாருங்க, மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாள்தோறும் மாறி வந்து ஒல்லையில் வறுமை பதம் புக உண்ணினார். இப்போ செல்வம் குறைஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் கடன் வாங்கினார். தாங்கிட்ட பணம் குறைஞ்ச போது கடன் வாங்கிறது இயல்பு. அப்படி பக்கத்தில் அன்பர்கள்ட்ட கொஞ்சம் கடன் வாங்கி அந்த பணியை விடாது செய்து வந்தார். மழைக்காலம், நல்ல மழை கொட்டுகிற அப்பெல்லாம் மழை பொழிதுன்னு சொன்னால் விடாமல் கொட்டும். அப்படிப்பட்ட மழைக்காலம். மாரிக்காலத்து இரவினில் வைகியோர் தாரிப்பின்றி பசி தலை கொள்வது. தாங்க முடியாத பசி. வயசு 75, நல்ல பசி. பாரித்தில்ல அடைந்தவன் பண்புற. கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சு ஒன்று அப்படியே அந்த நல்ல பசி. இரவு ஒரு 10 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு வந்தார். பாரித்து இல்ல அடைந்தவன் அந்த அவருடைய வீட்டுக்கு வந்துட்டார். பண்புற வேரித்தாரான் விருந்தெதிர்கொண்டனன். அப்படி வந்தார். லேசாக கதவை தட்டினார். உள்ளிருந்து நாயனார் வந்துட்டார். எழுந்து வந்தார். வரவேணும் வரவேணும் வரவேணும், நம சிவாய சிவாய சம்போ மகாதேவா, வாங்க வாங்க என்று அழைத்து கொண்டு போனார். அந்த இடத்துல நாயனாருக்கு ஒரு பேர் வைக்கிறார், வேரித்தாரான் விருந்தெதிர்கொண்டனன். வேரித்தாரான் என்றால், வேரினா வாசனை, மனம் கமழ்கின்ற மாலைகளை அணிந்திருக்கின்ற இளையான்குடியார் வேரித்தாரான். மனம் கமழ்கின்ற மாலை அணிந்திருக்கின்ற நாயனார் அவரை வரவேற்றார் அப்படிங்கிறார். இது எப்படி பொருந்துமா? அவரே பட்டினி, சாப்பாட்டுக்கே இல்லை. இப்போ மனம் கமழ்கின்ற மாலை போட்டிருப்பாரா? வாய்ப்பு இல்லை. சேக்கிடார் இப்படி சொல்கிறார். என்ன காரணம் என்றால்,
எப்போ மாலை போடுவோம்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது, ஒரு குதூகலமான நிகழ்ச்சியிலே மகிழ்ச்சியிலே மாலை போடுவோம். இப்போ சுவாமி அடியவர் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கிறார், மாகேஸ்வர பூஜை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியினாலே மணமாலைகள் சூடுகின்ற அளவுக்கு சூடு இருந்தால் எப்படி மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியில் குதூகலத்தில் வரவேற்றாராம். இதுதான் சேக்கிழாருடைய அந்த உயர்ந்த செம்மாந்த நடை. செம்மாந்த நடை. வேரித்தாரான் விருந்தெதிர்கொண்டனன். ஈரமேனியை நீக்கி ஒரு வஸ்திரம் நனைஞ்சிட்டு வந்திருக்கார், குளிர் நனைஞ்சிக்கிட்டு வந்திருக்கிறார். தோட்ட ஒரு வஸ்திரம் கொடுத்தார். இடம் கொடுத்து ஒரு தக்க இடத்துல அமரச் செய்துவிட்டு, ஆற இன்னமுது ஊட்டுதற்கு ஆசையால், அமுது ஊட்டுதற்கு ஆசையால், அடியாருக்கு சாப்பாடுன்னு சொல்லக்கூடாது, விருந்துன்னு சொல்லக்கூடாது, உணவுன்னு சொல்லக்கூடாது, அமுதுன்னு அமுது அமுது. திருவமுது ஆயிடுச்சா அப்படி கேட்கணும். ஐயா திருவமுது எடுத்துக்கலாமே அப்படி சொல்லணும். சாப்பிடுங்க அது அப்படி சொல்லக்கூடாது, திருவமுது எடுத்துங்க அப்படி சொல்லணும். சேக்கிழார் சொல்கிற மரபு. ஆற இன்னமுது ஊட்டுதற்கு ஆசையால் தார மாதரை நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது நின்று. தாரமாதர், தாரமாதர்னா பிறவியாகிய கடலை தாண்டுவதற்கு ஆதாரமாயிருக்கிற தன்னுடைய மனைவி மாதர். சம்சாரத்தை கூப்பிட்டு கேட்டார், இந்த மாதிரி ஒரு தபோதனர் வந்திருக்கிறார், நல்ல பசி, தீர பசித்திருக்கிறார். தீர பசினா, தீரனா நல்ல பசினும். தீர விசாரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? தீர விசாரிக்க, நன்றாக ஆராய்ச்சி. தீர பசினா நல்ல பசி. அப்புறம் அதுக்கு இன்னொரு அர்த்தம், நம்முடைய பிறவி தீர அவர் பசித்திருக்கிறார். இப்போ நம்ம வீட்டுக்கு அடியார் பசியோடு வந்திருக்கிறாரு அப்படின்னா அந்த பசி நம்முடைய பாவத்தை தீர்க்கதற்காக வந்த பசி. அதனால் தீரவே பசித்தார் செய்வது நின்று. நமக்கு முன்பு இங்கு உணவில்லை. நாயனார் சொல்கிறாரு, பெண்மணி நமக்கு உணவு இல்லைங்கிறது தெரியும், 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு. இப்போ 2 பேரும் நல்ல பசி, கண் இருண்டு காதடைச்சு, கண் இருண்டு காதடைச்சு, அப்படி நல்ல ஒரு களைப்பு. ராத்திரி தண்ணி மாத்திரம்தான் குடிச்சிட்டு படுத்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் மனைவிக்கிட்ட அவர் முன்னாடியே சொல்லிடுறார், நமக்கு முன்பு இங்கு உணவில்லையாயினும். பக்குவமாக இவர் எப்படி பேசுகிறார், அவங்க எப்படி பேசுகிறார் பேசுகிறாங்கங்கிறத கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்ம தமிழ் இலக்கியம், நமக்கு முன்பு இங்கு உணவில்லையாயினும், நமக்கு உணவில்லை தெரியும். ஆனால் வந்திருக்கிறவர் யார் தெரியுமா? இமக்குலக்கொடி பாகற்கு இனியவர். இமக்குலக்கொடியாகிய பார்வதி இருக்கிறாளே, அந்த பார்வதியை ஒரு பாகத்தில் வைத்திருக்கிற சிவபெருமானுக்கு ரொம்ப பிரியமானவர். சிவபெருமானுக்கு ரொம்ப பிரியமான தொண்டர் வந்திருக்கிறார். இமக்குலக்கொடி பாகற்கு இனியவரே தமக்கு நாம் இந்நடிசில் தகவுற. அவருக்கு நல்ல உணவு தயார் பண்ணணுமே. அமைக்குமாறு எங்கனே அணங்கேயன. அப்படி சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மாது கூறுவாள் மற்றொன்றும் காண்கிலேன். அந்த அம்மா கூறுவாள், மாது கூறுவாள். வேறு அம்மாவாக இருந்தால் இந்த இடத்துல மாது சீறுவாள். போய்யா, இவ்வளோ நாள் செஞ்சது பத்தாதா? நமக்கே சாப்பாடு இல்லைன்னு தெரியுமா தெரியாதா? விருந்து கேட்குதா? விருந்து. ஆனால் இந்த அம்மா அப்படி சொல்கிறாங்க தெரியுமா? மாது கூறுவாள் மற்றொன்றும் காண்கிலேன்.
ஏதிலாரும் இனி தருவாரில்லை. இனிமேல் ஒருத்தரையும் கேட்க முடியாது. எல்லாம் கேட்டு கடன் வாங்கி அவங்களுக்கு கொடுத்து சலிச்சு போச்சு. ஏதிலாரும் இனி தருவாரில்லை போதும் வைகிற்று. அப்படியே போலான்னா கூட மழை கொட்டுது, இருட்டி போச்சு, எல்லாம் தூங்குற நேரம். போதும் வைகிற்று போமிடம் வேறில்லை தீது செய்வின ஏற்கு என் செயல் என்று. என்ன சுவாமி பண்ணுறது? ஆனால் ஒரு சின்ன யோசனை இருக்குது, சொல்லட்டுங்களா? செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல். பகலில் இந்த விதை நெல், இந்த விதைச்சி விட்டோமே நாற்று நெல், அதை அரிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் சமைச்சிட்றேன் சாமி அப்படின்னாங்க. எங்கே வயலில் விதைச்சிருக்கிற நெல்லை அதை வாரி கொண்டு வந்தால் நான் சமைச்சிட்றேங்கிறேன். மல்லல் நீர்முளை வாரி கொடு வந்தால் வல்லவாறு அமுது ஆக்கலும் ஆகும் என்று அல்லது ஒன்று அறியேன் என்று அயர்வுற. அதை தவிர வேறு ஒன்றும் எனக்கு தெரியல சுவாமி. அவர் என்ன பண்ணார்? ஆஹா, அது போதுமே, நான் அடிச்சுட்டு வந்துடுறேன்னு என்று புறப்பட்டார். கிடுகிடுன்னு புறப்பட்டார். அப்படி தலையில் அந்த ஒரு கூடை, அது கூடையை கவிழ்த்து கொண்டார். அப்போ வேறு வெளிச்சம் கிடையாது, இருட்டு. அப்படி ஒரு வரலாங்கு நடந்து போகணும் வயலுக்கு. அப்படி போகிற போகுது இருட்டில் என்ன தெரியும்? தெரியாதல்ல. அப்படி தடவி கொண்டு போனாராம். எத்தனை பூச்சி இருக்கும், வழுக்கும். அப்படி சென்று பழக்கத்தில் அப்படி தடவி கொண்டு நாற்று தெளிச்சிருந்தார், நெல் அந்த இடத்துக்கு போயிட்டார். அப்படி சென்ற உடனே அதை அப்படியே காலினால் தடவி சென்று கைகடார் சாலி வெண்முளை நீர்வழி சார்ந்தன கோலி வாரி இடா நிறைய கொண்டு மேலெடுத்து சுமந்து ஒல்லை மீண்டனர். அப்படி போய் நெல்லை அரிச்சுட்டார். கூட சுமந்து கொண்டு கூட நிறைய நெல் இருக்குது, கொண்டு வந்துட்டார். வாசல்லையே இந்த அம்மா நிற்கிறாங்க. அதை நெல்லை வாங்கி அந்த சேற்றெல்லாம் அலம்பி ஊற்றி நெல்லெல்லாம் கழுவிட்டா, சுத்தமாக கழுவியாச்சு. இப்போ என்னன்னா சுவாமி விறகு இல்லையன்னு, விறகெல்லாம் வாங்கி நாளாச்சு, விறகு இல்லை சுவாமி. வெந்தழல் அடுப்பின் மாட்ட விறகிலை என்று என்ன மேலோர் அந்தமில் மனையில் நீடும் அலக்கினை அறுத்து வீழ்த்தார். வீடு கூரை வீடு தான். அப்போ பணம் இருந்தாலும் கூரை வீடு தான் அதிகபட்சம். அந்த கை மரங்கள் இருக்குமல்லவா, அதெல்லாம் அறுத்து விட்டார். விறகு தயாராகிடுச்சு. என்ன பண்ணாங்க? அதை அந்த நேரத்துக்கு அதை உரசி நெருப்பை உண்டாக்கி அந்த ஈரமாக இருக்கிற அரிசியை வறுத்து அதை உலையில் அது என்ன அம்மில் உரலில் குத்தி அந்த உமியெல்லாம் எடுத்துட்டு அரிசி ஆக்கி அதை கழுவி கழனியெல்லாம் பிடித்து அதை உரையில் இட்டு அரிசியாக்கு அதை அந்த அரிசியை சாதம் ஆக்கிட்டான், சமைச்சிட்டான். பாருங்கள் என்ன ஒரு சாமர்த்தியமான வேலை. முறித்தவை அடுப்பின் மாட்டி முளைவித்து பதமுன் கொள்ள வருத்த பின் அரிசியாக்கி வாக்கிய உலகிற் பெய்து வெறுப்பில் அடிசில் ஆக்கி மேம்படு கற்பின் மிக்கார் கரிக்கினி என் செய்கோம் என்று இறைஞ்சினார் கணவனாரை. அப்படி அவை கரிக்கு நல்க பாசத்தை வேரோடு பறிப்பாங்கல்லவா, அதுபோல் பாசத்தை வேரோடு பறிக்கிற மாதிரி இவர் வேரோடு அந்த கீரையை பிடுங்கினார். நிறைய கீரைகளை பறித்தார். அதை கொடுத்தோன்னே அதை அலம்பி அவங்க என்ன பண்ணினாங்க, அதை 2-3 விதமாக அவங்க சமைச்சிட்டாங்க. அதை 2-3 விதமாக இலையை தனியாக, அந்த வேறு பகுதியை தனியாக, அப்படி துவையலாகவும் பொரியலாக அப்படி 2-3 வகையாக பண்ணிட்டாங்க. அப்படி தயார் பண்ணி மனைவியார் கொடுனர் தந்த மணமகள் கரிகள் ஆய்ந்து புனலிடை கழுவித்தக்க புனித பாத்திரத்து கைமை வினையினால் வேறு வேறு கரியமுதாக்கி அதை 2-3 வகையாக சுவையாக சமைச்சு அப்போ நினச்சிக்கிட்டாங்களா, அடியார்களுக்கு நாம் எப்படியெல்லாம் உணவு தயார் பண்ணி கொடுத்தோம், சுவாமியினுடைய கருணையினாலே சிறப்பாக செய்தோம், இப்பொழுது அந்த வாய்ப்பு இல்லையே என்று மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துச்சான்.
இன்னும் சிறப்பாக செய்யலாமே, அப்படி இல்லாமல் இப்போது இப்படி இருக்கிறதே என்று எண்ணினால் இருக்குமல்லவா, அந்த வருத்தம் இருக்குமல்லவா. பண்டை நினைவினால் குறையை நொந்து திருவமுது அமைத்து நின்று அப்படி உணவு தயாராகிடுச்சு. நல்ல சாதம், அதோடு கீரை உணவு இதெல்லாம் தயார் பண்ணி ரெடியாக இருக்குது. அப்போல்லாம் பானையில் சமைக்கிற வழக்கம். அப்படி சமைச்சிட்டாங்க. கணவனார் தம்மை நோக்கி கரியமுது ஆனகாட்டி இணையில்லாத அவரை ஈண்ட அமுது செய்விப்போம். என்ன இப்படிலாம் செய்கிறதுக்கு ஒரு வைராக்கிய பக்தி வேணுமல்லவா. ஒரு வைராக்கிய பக்தி இருந்தால் தான் இந்த மாதிரி செய்ய முடியும். இல்லைன்னா அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் வருமா? பட்டினியாக இருந்தால் கூட தனக்கு கூட செய்ய முடியாது. தனக்கு கூட இந்த நேரத்தில் சமைச்சிக்க முடியாது. அப்படி தானே இருந்தாங்க. ஆனால் சிவனடியாருக்கு அமுது ஊட்ட வேணும் என்கின்ற அந்த ஒரு வைராக்கிய பக்தியினாலே நள்ளிரவிலே சென்று அந்த நெல்லை வாரி கொண்டு வந்து அதை அந்த நேரத்துக்கு வறுத்து குத்தி உலையில் இட்டு அமுதாக்கி கீரைகளும் தயார் பண்ணிட்டான். உணவு தயாராகிடுச்சு. கணவனாரை அழைச்சிட்டு வந்து சுவாமி சமைச்சிட்டு அவரை எழுப்பினால் உண்பிக்கலாம் என்று சொன்னாங்க. உணர்வினால் உணர உண்ணா ஒருவரை உணர்த்த வேண்டி, உணர்வினாலே சாமானியராலே உணரப்பட முடியாத பெருமானை உணர்த்தினார்கள், துயில் உணர்த்தினார்கள். அவர் வந்தவர் சாம கொஞ்சம் படுத்துட்டார், களைப்பு. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அதனால் நல்ல பசி வேற, களைப்பு, தூங்கிட்டார். லேசாக தூங்குறாரு. அவர் என்ன பண்ணிடு இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாமானியமாக வருவாரா? அவர் வந்து இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அணைய முன் சென்று நின்றங்கு அவர் துயில் அகற்றலுற்றார். கணவனார் தம்மை நோக்கி கரியமுத அழுந்திய இடருள் நீங்கி அடியனேன் உய்ய என்பால் எழுந்தருள் வெறியோ ஈண்டு அமுது செய்து அருள்க என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். அழுந்திய இடருள் நீங்கி அடியனேன் உய்ய என்பால் எழுந்தருள் வெறியோய். சுவாமியை எழுப்புறாங்க. அந்த திருவடியை அப்படி லேசாக வருடி. அவர் வீட்டில் அவ்வளோ நேரம் தங்கியிருக்கிறார் சுவாமி. ஒரு வினாடி தங்குவாரா? தங்க அவருக்கு நேரம் உண்டா? நாயனார் வீட்டில் வந்து அவர் அவதாரம் பண்ணின இல்லம் இளையான்குடியில் இருக்குது. சுவாமி அவதாரம் பண்ண இடம் இருக்குது. சுவாமி வந்து தங்கியிருந்த வீடு இருக்குது. போயிருக்கீங்களா? அதான் எப்படி சொல்லி எழுப்புகிறாங்க. அடியேமை பிறவியாய கடலிலிருந்து காப்பாற்ற வந்திருக்கின்ற பெருமானே என்று எழுப்பினார்கள். அழுந்திய இடருள் நீங்கி அடியனேன் உய்ய என்பால் எழுந்தருள் வெறியோய் ஈண்டு நீ அமுது செய்து அருள்க என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார். அப்படி இவங்க குரல் கேட்ட உடனே சுவாமி எழுந்தார். ஜோதிமயமாக எழுந்தார், ஜோதியாக எழுந்தார். 2 பேரும் திகச்சு நின்றாங்க. அப்படி மாலையர்க்கு அரியநாதன் வடிவொரு சோதியாக சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்து ஏலவார் குழலால் தன்னோடு இடப வாகனனாய் தோன்றி சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி ரிஷப வாகனத்திலே காட்சி தந்து அன்பனே என்று சுவாமி அழைக்கிறார். ரிஷப வாகனத்திலே அம்பாளோடு காட்சி தந்து அன்பனே அன்பனே அன்பர் பூசை அளித்தனி அணங்கினோடும் என் பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவந்தானும் முன்பெரு நிதியை ஏந்தி மொழி வழி ஏவல் கேட்ப இன்பமார்ந்து இருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான். அடியார்களுக்கு செய்வது சாப்பாடல்ல, பூசை. இப்போ முதல்ல அமுதுன்னு சொன்னா, இப்போ என்ன சொல்கிறார் சேக்கிழார்? பூசை அப்படிங்கிறார், பூஜை. இப்போ அடியார்களுக்கு சாப்பாடு போட்டதுன்னு சொல்லலை, அடியார்களுக்கு பூசை செய்த
சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி அன்பனே அன்பர் பூசை அளித்தனி, அடியார்களுக்கு இத்தனை காலமாக பூசை பண்ணின அன்பனே அப்படின்னு சுவாமி சொல்கிறார். அதனாலே இத்தனை காலம் அடியார்களுக்கு செய்தது பூசை, சிவ பூஜை. அன்பனே அன்பர் பூசை அளித்தனி அணங்கினோடும் என் பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன்தானே. சுவாமிக்கு மனசு கேட்கலை. என்ன பண்ணினார், இவருக்கு கொஞ்சம் வறுமை வந்துச்சா, அதனால் என்ன பண்ணிட்டார், குபேரன் அவன் தான் பணத்துக்கு அதிகாரி, தெரியும் இல்லையா குபேரன் உங்களுக்கு. அந்த குபேரன் பணப்பெட்டியை தாங்கி கொண்டு உன்னுடைய சொற்படி கேட்டு அவன் நடப்பான். பணப்பெட்டியை கையிலே வச்சுக்கிட்டு நீ என்ன சொல்கிறியோ அதை கேட்பான். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பதம் சிவகணங்களிலே ஒருவராக வருக என்று அனுகிரகம் பண்ணினார் சுவாமி. அன்பனே அன்பர் பூசை அளித்தனி அணங்கினோடும் என் பெரும் உலகம் எய்தி இருநிதி கிழவன்தானே முன்பெரு நிதியம் ஏந்தி மொழி வழி ஏவல் கேட்ப இன்பமார்ந்து இருக்க என்றே அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான் என்று சுவாமி அனுகிரகம் பண்ணினார். குபேரன் உன்னுடைய சொல்ல கேட்டு நடப்பான். இப்போ இளையான்குடியார் உத்தரவு போட்டார்னா குபேரன் நம்ம வீட்டில் பணத்தை அள்ளி குவிச்சுவார். அப்படிப்பட்ட உயர்ந்த பதம். அப்படின்னா என்ன, தேவர்கள் எல்லாரும் வணங்குகின்ற மேலான பதம் இளையான்குடி மாறனாயனாருக்கு கிடைத்தது. அப்படி சுவாமி அனுகிரகம் பண்ண உடனே இப்பரிசு இவர்க்கு தக்க வகையினால் இன்பம் நல்கி முப்புறம் செற்றார் அன்பர் முன்பெழுந்தருளி போனார். அப்பெரியவர்தம் தூய அடியினை தலைமேற்கொண்டு மெய்ப்பொருள் சேதிவேந்தன் செயலினை விளம்பருற்றேன். அப்படி சுவாமி அனுகிரகம் பண்ணின உடனே கணவன் மனைவி இருவரும் ஜோதிமயமாக சிவலோகத்துக்கு எழுந்தருளினார்கள். இளையான்குடியிலே நடந்த வரலாறு. அதனாலே அவர் அடியாருக்கு செய்த அந்த உயர்ந்த தொண்டு, அடியாருக்கு மாகேஸ்வர பூஷை செய்வித்த உயர்ந்த பலன் அவருக்கு அந்த பிறவியிலேயே கிடைத்தது, அப்பொழுதே கிடைத்தது. யாராலும் செய்ய முடியும். இப்படி சாமிக்கு யாராவது சாப்பாடு போட முடியுமா? முடியவே முடியாது. அதனாலே அந்த நெல்லை அரித்து கொண்டு வந்து அந்த நெல்லை வறுத்தாங்க. வறுக்கிற போது பிறவி இல்லாமல் போச்சு. வறுத்த நெல் முளைக்குமா? இப்போ இனி இவருக்கு பிறவி இருக்கார். இனி இவரும் முளைக்க மாட்டார். ஒரு தாய் வயிற்றில் பிறக்க மாட்டார். கீரையை வேரோடு போய் பாசத்தை போய். அதனாலே ஆளே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே.